கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதியாகிய இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஒரு குறைவின்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வந்தார், கருத்தோடு போஷித்தார். நாம் நன்றாய் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய இன்றைய மன்னா மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இங்கு இயேசு மகாராஜா இவ்விதம் சொல்லுகின்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இன்றைக்கு சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றிலும் பொறுமையோடு கூட அமைதியாக இருப்பது தான் சாந்த குணம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லி முன்னோர்கள் பழமொழியாக சொல்வதும் உண்டு. அதாவது பொறுமையுள்ளோர் பூமியை ஆழ்வார்கள் என்று சொல்லி. இயேசு மகாராஜாவும் என்ன சொல்லுகின்றார்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். பூமி என்றால் என்ன? பூமியில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் பூமியை படைத்து அதில் உள்ள எல்லா விருட்சங்களையும் மற்றும் விலங்குகள், பறவைகள் மற்றும் எல்லா நன்மைகளையும் படைத்து ஆதாம் ஏவாளை உண்டாக்கி நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நோவாவையும் அதே போல் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஜல பிரவாகத்திலே அவர் காப்பாற்றி அவர்களையும் கூட இந்த பூமியில் ஆசீர்வதித்து நீங்கள் திரளாய் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்களாக என்று சொன்னார். இந்த நோவா பார்த்தீங்கன்னா, நோவா தன்னுடைய காலத்தில் உத்தமனாக நீதிமானும் உத்தமனாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வாங்க. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த ஜல பிரளயத்தில் பாருங்களேன், பூமியில் இருந்த அவ்வளோ பேரும் அழிந்து போனாங்க. ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை இரக்கம் கிடைத்தது. பாருங்களேன், அழகா அந்த ஜல பிரளயத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணி அப்படி அந்த பேழையை கொண்டு எங்கே அழகா நிறுத்தணுமோ நிறுத்தி அழகா அவங்க எல்லாம் கீழே இறங்கி வந்தோடனே எப்படி பாருங்களேன், புத்தம் புதிய பூமியாக அப்படியே ஒரு அமைதியான ஒரு பூமியாக இருந்திருக்கும். அப்போது பாருங்களேன், பூமியை சுதந்திரித்து கொண்டார்கள் அந்த குடும்பம். நோவாவின் குடும்பம் பூமியை சுதந்திரித்து கொண்டது. பிரியமானவர்களே, நம்மை சூழ இருக்கிற மக்கள், நம்மை சூழ இருக்கின்ற ஜனங்கள் அல்லது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பாவம் பெருகி போனாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் சாந்தமாக இருங்க. தேவன் எதற்காக பூமியை அழித்தார் என்றால் மனுஷனை உண்டாக்கியதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் நோவா எப்படி இருந்தாராம்? அவர் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று அழகாய் போட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ இவ்வளவு பொல்லாப்புகள் சூழ இருக்கிற நேரத்தில், சூழ இருக்கிற காலத்தில், சூழ இருக்கிற மனிதர்கள் மத்தியில் எப்படி நோவா மாத்திரம் உத்தமமா நீதிமானா பொறுமையாக சாந்தத்தோடு இருந்து தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது யோசித்து பாருங்கள். மோசே கூட பாருங்கள், பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். சாந்த குணம் என்பது ஒரு கர்த்தர் நேசிக்கிற ஒரு குணம், கர்த்தர் விரும்புகிற ஒரு குணம். இயேசு மகாராஜா கூட சாந்தமும் மனத்தாழ்மையுமாக நான் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறாராம்? அவர் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஒருவேளை புதிய வானம் புதிய பூமியில் நாம் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதிலே வாழ்பவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலாம் இல்லையா? அதனோடு கூட இந்த காலங்களிலும் இந்த பூமியிலும் கூட நமக்கு தேவையான சுதந்திரங்களை கர்த்தர் தருவார். பூமியின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தானியத்தை, கொழுமையை, உச்சிதமான நன்மைகளை, என்னென்ன இன்னும் வீடு வாசல் மற்றும் பூமியில் இருக்கிற சகல நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படி செய்வார். என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? சாந்த குணமாயிருங்கள் என்று சொல்லி. உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீதியில் கூக்குரல் கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால்
சத்தமே கேட்காது, கூக்குரலே கேட்காது. அப்போது சாந்த குணத்தை இந்த நாளில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்ற வசனத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். தேவரீர் சாந்த குணத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மோடு உறவாடுகிற அனுபவத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த பூமியில் தேவையான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். பூமியை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்தருளும். வாடகை வீட்டிலும் ஆண்டவரே மற்றவர்களுடைய கட்டுப்பாடு நெருக்கத்தின் மத்தியிலும் உடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருப்பார்களானால் அவர்களை இந்த பூமியில விசாலத்தில் வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.